புகாரி பதிவு செய்வார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தில் தன்னுடைய முதல் இறை இல்லமான கஅபாவை தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் முதலாவதாக படைத்தான். இரண்டாவது ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் நபி தோழர்கள், இரண்டாவது இறை இல்லம் எது யா ரசூலல்லாஹ்? இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்வார், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. நபி தோழர்கள் கேட்பார்கள், இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கால அளவுகளினுடைய வித்தியாசம் என்ன? மஸ்ஜிதுல் ஹராம் முதல் பள்ளிவாசல், இரண்டாவது பள்ளிவாசல் இந்த உலகத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த இரண்டிற்கும் கால வித்தியாசம் என்ன? 40 சனா, 40 ஆண்டுகள் மாத்திரம்தான். கஅபா இந்த உலகத்தில் வைக்கப்பட்ட 40 ஆண்டுகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை உருவாக்க ஆரம்பித்து விட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் 2 ரக்அத்துகள் தொழுவார்களோ அவர்களுடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஃபீஹா ஹவுலா. இந்த பூமியில் அத்தனை நபிமார்களும் ஒரு பூமியில் சஜிதா செய்திருப்பார்களேயானால், எல்லா நபிமார்களும் ஒரு பூமியில் நின்று தொழுதிருப்பார்களேயானால் அது மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்தி, அல்லாஹ் பரிசுத்தமானவன் தனது அடிமையான முஹம்மதை மின் மஸ்ஜிதில் ஹராம், அல்லாஹ்வுடைய முதல் இறை இல்லமான மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து இலா மஸ்ஜிதில் அக்ஸா, அல்லாஹ்வுடைய இரண்டாவது புனித ஸ்தலமான மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் அழைத்துச் சென்றானே அந்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எவ்வளவு தூய்மையானது என்று சொன்னால், அக்ஸா என்று சொன்னாலே தூய்மை என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் அப்படித்தான் பேசுவான், அல்லதி பாரக்னா ஃபீஹா ஹவுலா, அதை சுற்றி நான் பரக்கத்து பொழிந்திருக்கிறேன்.